தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, சென்ற நாட்கள் எங்களோடு நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் பயணத்திலே பயணப்பட்டு எங்களுக்கு நீர் கொடுத்து வந்த சுகம், பலன், ஜீவனுக்காக நன்றி செலுத்த நாங்கள் கூடி வந்திருக்கின்ற நேரத்திலே தூய ஆவியானவருடைய அருள் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடவிருக்கின்ற பாடல்கள், படிக்கவிருக்கின்ற திருமறை வாக்கியங்கள், படைக்கவிருக்கின்ற எங்களுடைய காணிக்கைகள் அனைத்தையும் சுவாமி நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாடு துவக்க முதல் முடிவு மட்டும் தூய ஆவியானவருடைய பாதுகாப்பிற்குள்ளாக நீர் எங்களை வைத்து கொண்டு நீரே கரம்பிடித்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென் ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஆமென் சொல்லுங்க. நான் ஏற்கனவே அருளுரையிலையும் சொல்லியிருக்கேன். தயவு செய்து அந்த ஒழுக்கத்திற்குள்ளே நம்முடைய திருச்சபையார் வர வேண்டும். எந்த இறை வேண்டலாக இருந்தாலும் ஆமீன் சொல்ல நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 5வது கீர்த்தனை சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, கரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். காரணியின் மானுடர் உயரடைந்தோங்க கருவினில் மாந்தோய் நமஸ்காரம். தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாந்தோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். அமைதியாக அமர்ந்தோ முழங்காற்படியிட்டோ நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர்
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். அமருவோம். திருமறை பகுதி ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ஆதியாகமம் 13, 1 முதல் 10. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனார். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்பதுவே படிக்கும்படியான பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறைமக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. சொல்லுங்க. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக நம்முடைய
இந்த வழிபாட்டிற்கான தலைப்பு அமைதியும் பிரச்சனைகளில் தீர்வும், பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் என்கின்ற தலைப்பின் கீழாக தென்னிந்திய திருச்சபை 24 பேராயங்களும் இந்த நாளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. 3 வார்த்தைகள் இதிலே மிக மிக முக்கியமான வார்த்தைகள். முதலாவதாக பீஸ், அமைதி. எபிரேய வார்த்தை ஷாலோம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. இந்த ஷாலோம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய வார்த்தை. நீதி, நியாயம், சமத்துவம், அன்பு, இப்படி அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு ஹோலிஸ்டிக் பீஸ், நிறைவான முழுமையான அமைதியை இது வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிரேக்கத்திலே ஐரினே என்கின்ற வார்த்தை, நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஐரீன் என்று பெண்கள். இதனுடைய அர்த்தம் உடைந்து போன உறவுகளை சீர்படுத்துவது. இது ஒரு ஆர்த்தோபீடிக் டேர்ம், எலும்பு மருத்துவ அந்த துறையிலே இது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம். நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கிரீக் ஆரிஜின், கிரேக்க மொழியினுடைய துவக்கத்திலிருந்து வந்த வார்த்தைகள் என்று சொன்னால் கார்டியாக் என்று சொல்றோமே, இது எல்லாமே கிரேக்க வார்த்தைகள். ஆக உடைந்து போன உறவை சீர்படுத்தி அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அது அர்த்தத்தை ஐரினே என்ற வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக கான்ஃப்ளிக்ட், பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள், இவை எல்லாமே சமுதாயத்திலும் திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் வருவது இயல்பு. 2 வகையான கான்ஃப்ளிக்ட், 2 வகையான பிரச்சனைகளை உளவியல் நிபுணர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். ஒன்று இன்ட்ரா கான்ஃப்ளிக்ட், எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். மற்றொன்று இன்டர் கான்ஃப்ளிக்ட், எனக்கும் அடுத்தவருக்கும் இருக்கக்கூடிய போராட்டம். இந்த கான்ஃப்ளிக்டை 2 வகையாக தான் பிரிக்க முடியும், இன்டர் அண்ட் இன்ட்ரா. இன்ட்ரா கான்ஃப்ளிக்ட் எனக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டம், இன்டர் எனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய போராட்டம். எனவே இந்த கான்ஃப்ளிக்ட் என்பது அல்லது பிரச்சனை என்பது 2 தேசத்திற்கிடையே வரலாம். இந்த பிரச்சனை அல்லது சண்டை அல்லது 2 நபர்களுக்கு இடையே வரலாம், அல்லது 2 குழுவினருக்கிடையே இந்த பிரச்சனைகள் வரலாம். எங்கே அமைதி குலைக்கப்படுகின்றதோ அங்கே பிரச்சனைகள் வருகிறது, அல்லது எங்கே பிரச்சனைகள் வருகிறதோ அங்கு அமைதி குலைக்கப்படுகிறது. Wherever there is conflict, there is absence of peace. Wherever there is peace, there is absence of conflict. ரெண்டுமே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்களிலே வரக்கூடிய மிக முக்கியமான சண்டை சொத்து பிரச்சனை. உடன்பிறப்புகளாக இருப்பார்கள், அல்லது அவர்கள் மிகவும் இரத்த கலப்பானோடு இருப்பார்கள். ஆனால் சொத்து என்று வருகின்ற பொழுது நீயா நானா என்கின்ற பிரச்சனை அடிக்கடி குடும்பங்களிலே மிகவும் சுலபமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம். எனவே 2வது வார்த்தை கான்ஃப்ளிக்ட். 3வதாக ரெசல்யூஷன், தீர்மானம். இந்த ரெசல்யூஷன் என்பது செயலாக்கத்திற்குள் வர வேண்டிய ஒன்று. இப்போ குருசேகர குழுவிலும் கூட சில ரெசல்யூஷன்ஸ் போடப்படும், தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆனால் அந்த தீர்மானங்கள் செயலாக்கத்திற்குள் வராவிட்டால் அந்த தீர்மானங்களினாலே உபயோகமே கிடையாது. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீர்மானத்தை செயலாக்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும். 1ஆம் தேதி ஜனவரி மாதம் எல்லாரும் தீர்மானம் எடுப்போம், கண்டிப்பாக வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க.
நீங்க மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா 1ஆம் தேதி கார் பார்க்கிங்க்கு பைக் பார்க்கிங்க்கு இடமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறாங்க, from 1st of Jan I would make my health fit, my body fit. எல்லாரும் தீர்மானம் 1ஆம் தேதி நமக்கு பார்க் பண்ண இடமே இருக்காது. ஒரு 15ஆம் தேதி போல போனீங்கன்னா உங்களுடைய 2 சக்கர வாகனத்தை விடுவதற்கு பார்க் பண்ணுவதற்கு மட்டும் இடம் இருக்கும். ஒரு 25ஆம் தேதி போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதியில் கடைசி நாளிலே நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் காந்தி தாத்தா மட்டும்தான் அங்கே இருப்பீங்க. மெரினா பீச்சில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தீர்மானங்கள் நிறைய நேரத்தில் ஆங்கில ப்ரோவர்ப் என்ன சொல்லுது? ரெசல்யூஷன்ஸ் ஆர் மேட் டு பி broken. தீர்மானங்கள் உடைக்கப்படுவதற்காக எடுக்கப்படுகின்றன என்று சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல. ஆனால் அதை உண்மையாக்கி கொண்டு வருகின்றோம் நம்முடைய வாழ்நாளிலே. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்? தீர்மானங்கள் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமானது என்பதை மறந்து போகவே கூடாது. படிக்கப்பட்ட பகுதி ஒரு அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஆபிராம் தம்பி ஆரானின் மகன் யாருங்க? லோத்து. வெரி குட். தேராகு யாரு? ஆபிராமின் தகப்பன் தேராகு. ஆரான் மரணத்திற்கு பின் என லோத்து தன் வசப்படுத்திய தன்னோட ஆபிராம் லோத்தை வைத்துக் கொள்ளுகின்றார். ஐயோ தகப்பனை இழந்தவராயிற்றே என்று சொல்லி. அப்போ ஆபிராம் லோத்துக்கு என்னவாகணும்? பெரியப்பா வாகனம் இல்லையா? பெரியப்பா. அப்ப இந்த பெரியப்பா ஐயோ என்னுடைய சகோதரருடைய தம்பியினுடைய மகன், தம்பி இறந்து விட்டார், இவர் ஆதரவற்றவராக இருக்கக்கூடாது என்று சொல்லி லோத்துவை ஆபிராம் அவர் சகலவிதமான சம்பத்துகளையும் பகிர்ந்து கொண்டு வாழ வைக்கிறார். ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே எல்லா சூழமையிலும் வாழுகின்றார்கள். ஆபிரகாமுடைய சொந்த ஊர் பெயர் என்ன? ஊர். சொந்த ஊருடைய பெயர் என்னங்க? ஊர். ஆபிரகாம் ஊரை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று யாவே கடவுள் சொல்லுகின்றார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எத்தனை எந்த வயசுல? எந்த வயசுலங்க? 75 வயதில். 75 வயதில் யாராவது வந்து உங்களை வந்து நீங்க புறப்பட்டு போங்க, இல்லை ஒரு கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு போவோமா? ஏன் ஆண்டவரே? எதற்கு ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே? ஏன் போக சொல்றீரு? நீ இப்பவே எனக்கு சொல்லும், அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்போமா இல்லையா? ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆபிராம் கடவுளுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து லோத்தையும் அழைத்து செல்லுகின்றார். அதான் ஒரு பியூட்டி. ஐயோ சரி அவன் எப்படி வேணா வாழ்ந்துகிட்டு என்பதல்ல, என் தம்பி பையன், அவனை நான் எங்கே விடுவேன்? எனவே நீயும் வா. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்லுகிறார்கள். ஆபிராம் சீமானா இருந்தான். அதே அநேக ஆஸ்திகளுக்கு உரிமையாளராக ஆபிராம் இருக்கின்றார். அப்போ லோத்தும் ஆபிராம் போகும்பொழுது லோத்துடைய மந்தையை காப்பவர்களுக்கும் ஆபிராமுடைய மந்தையை காப்பவர்களுக்கும் இடப்பிரச்சனை வருகிறது. இடப்பிரச்சனை என்ன? நிலப்பிரச்சனை வருகிறது. இன்னும் கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா, எனக்கு இந்த இடம் உனக்கு அந்த இடம் என்ற பிரச்சனை வருகிறது. அப்போ இந்த பிரச்சனையை எவ்வாறாக ஆபிராம் ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மிக மிக முக்கியம். திருச்சபையிலே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும்,
சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை தீர்வு காண்பது ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்குரிய பாடம் நமக்கு புகட்டுகின்றது. முதலாவதாக ஆபிரகாம் லோத்துவிடம் பேசுகின்ற பொழுது அவர் who is wrong என்று கேட்கவில்லை, யார் தவறு செய்தார்கள் என்று கேட்கவில்லை, ஏன் இந்த தவறு நடந்தது, எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது என்றெல்லாம் கேட்கவில்லை. நிறைய நேரம் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வந்தா யார் தப்பு பண்ணது, நான் தப்பு பண்ணலையே, நீ தானே தப்பு பண்ண, இல்ல நீ தப்பு பண்ணலையே, அவர் தானே தப்பு பண்ணார். எப்போ ஒரு பிரச்சனையை குடும்பத்திலோ அல்லது சபையிலோ சமுதாயத்திலோ அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது do not go into who is wrong, but you have to probe into what is wrong. அதுதான் ஆபிரகாம் செய்றார். யார் தவறு என்பதை அவர் கேட்கவில்லை, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை அவர் பார்க்கின்றார். அப்போ முதலாவது ஒரு பிரச்சனைக்கு மிக முக்கியம் என்னவென்றால் டயலாக், உரையாடல் மிக மிக முக்கியம். எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே அமர்ந்து பேசக்கூடிய, என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அனைவருக்கும் அவசியம். இதை நம்ம செய்ய மாட்டோம். சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனையா இருக்கட்டும், வாட் இஸ் ராங், வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை உள்வாங்கக்கூடிய நிலை மிக மிக அவசியமாய் இருக்கிறது. படியுங்கள் ஆதியாகமம் 13:7, 8 வசனங்கள். நாம் சகோதரர்கள், let there be no strife between you and me, let there be no strife between your herdsmen and my herdsmen, because we are kinsmen. ஆங்கில மொழிபெயர்ப்பு. நாம் சகோதரர், நாம் வைத்திருக்கின்ற பவர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிற மொழிபெயர்ப்பு. நாம் உறவினர், திருவிவிலியம் சொல்லுகின்ற வார்த்தை. எவ்வளவு அழகு பாருங்க. எனக்கு உடைமைகள் முக்கியமல்ல, நாம் உறவினர். அழிந்து போகின்ற ஆஸ்தி எனக்கு முக்கியமல்ல, நாம் உறவினர். அழிந்து போகக்கூடிய சொத்து எனக்கு முக்கியமல்ல, நாம் சகோதரர். அப்போ தெளிவாக டயலாக்ல ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். We are brothers, we are kinsmen. இதுதான் நமக்கு டயலாகுடைய துவக்கம். முதல் எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை, நாம் இரத்த கலப்பானோர், நமக்குள் விதாண்டவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சச்சரவுகள் வேண்டாம், அழிந்து போகின்ற இந்த இடத்திற்காக நாம் உறவை முறித்துக் கொள்ள வேண்டாம். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடைமைகளுக்காக, சொத்துக்காக, ஆஸ்திக்காக உறவுகளை முறித்து போட்டிருக்கிறோம். இந்த ஆபிராம் லோத்துடைய காரியங்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆபிராம், அதுக்கப்புறம் தான் அவர் ஆபிரகாமா மாறுறார். ஆபிராம் சுயநலவாதியாக அல்ல, சுயத்தை மையப்படுத்தியவராக அல்ல, அவர் கடவுளை மையப்படுத்தியவராக, உறவை மையப்படுத்தியவராக அவர் அழகா சொல்றார். நீ வலது பக்கம் போவாய் என்று சொன்னால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போவாய் என்று சொன்னால் நான் வலது பக்கம் போகிறேன். சொல்யூஷனுடைய முதல் ஸ்டேஜ் தான். எங்கே அமைதி வேண்டுமோ, நம்ம செல்ஃபிஷா இருந்தா அமைதி வராதுங்க. நம்ம குடும்பங்களிலும் கூட சுயநலம் வேண்டாம், கடவுளிடத்தில் விட்டு விடுங்கள். கடவுளுடைய சாய்ஸே வேற. அதுதான் பிறகு நான் சொல்ல போறேங்க. ஹியூமன் சாய்ஸ் வேற, நம்மாலே முடிவெடுக்கப்படுவது முடிவு வேறு, கடவுள் நமக்காக எடுக்கின்ற முடிவு வேறு.
அதனால சொல்றாரு, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன செய்திருப்போம், இதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, இந்த ஏரியாலாம் எனக்கு கொடுத்துரு, நீ மீதி எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிராம், நீ எடுத்துக்கொள், மீதியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் ரொம்ப அழகா அந்த நிலையை மாற்றுகின்றார். டயலாக். கோபம் வேண்டாம். கோபம் உறவை கெடுக்கும். கோபம் 2 மனங்களையும் தூரே கொண்டு சென்று விடும். அன்பு எங்கு இருக்கிறதோ 2 மனங்களும் அங்கேயே நிற்கும். நாம் சகோதரர். அந்த அன்பின் வார்த்தையை ஆபிராம் உபயோகித்து கோபம் அடையாமல் தெரிவு செய்தலை லோத்துவிடம் விட்டுவிட்டு, நீ எடுத்துக்கொள், பிறகு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினார் சுட்டவடு. வார்த்தையை கொட்டிடாதீங்க குடும்பங்கள்ல, வார்த்தையை கொட்டிடாதீங்க சமூகத்தில், வார்த்தையை நீங்கள் பணி செய்யும் இடங்களை கொட்டி விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால் இது மிக மிக முக்கியம். ஆபிரகாம் தன்னை உயர்த்தி லோத்தை தாழ்த்தவில்லை, தன்னை தாழ்த்தி லோத்துவை உயர்த்துகின்றார். இதுதான் இந்த டயலாகுடைய மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே கேட்டல் அவசியம். டயலாக்ல, உரையாடல கேட்டல். நமக்கு 2 காதை ஆண்டவர் கொடுத்திருப்பதின் நோக்கம், நல்லா லிசன் பண்ணுங்க. ஆனா நல்லா லிசன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆண்டவர் ஒரு வாயை கொடுத்திருப்பதின் நோக்கம், குறைச்சி பேசுங்க. லிசன் மோர் அண்ட் டாக் லெஸ். நிறைய கேளுங்க, குறைவா பேசுங்க. நம்ம நிறைய பேசுவோம், குறைவா கேட்போம். அங்கதான் தவறு இருக்கிறது. ஆபிரகாம் கேட்கின்றான், என்ன வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். 2வது நெகோசியேஷன். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது விட்டு கொடுத்தல் அவசியம். விட்டு கொடுத்தல் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலுமே கடவுளை உயர்த்தி வைப்பது அவசியம். So Abraham was a provider. He provides. ஆபிராம் கொடுக்கிறார். இல்லப்பா நான் விட்டு கொடுக்கிறேன். இதனால நம்ம உறவுகள் சிதறடிக்கப்பட வேண்டாம். ஞானமாக பேசுகின்ற ஆபிராம். சாலமன் ஞானி என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? விஸ்டம் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தின் இலக்கியங்கள் நம்ம திருமறையில் இருக்கு. ஏன் ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எனக்கு வருவதற்கு கர்த்தருக்கு பயப்படுவது அவசியம். பயப்படுகின்ற பொழுது ஞானம் வரும். ஞானம் வந்தால் எது சரி எது தவறு என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். சரியானவற்றை பேச முடியும், சரியற்றவற்றை திருத்திக் கொள்ள முடியும். இதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படுவதனால் கெடுக்கப்படுகின்ற வெகுமதி. எனவே அன்பிற்குரியோரே, விட்டு கொடுத்தல். எங்க சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறதோ விட்டு கொடுங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஜெனராசிட்டி பாருங்க ஆபிராமுடைய வாழ்க்கையில. எனவே நான் அல்ல நீ. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், மைன் இஸ் மைன். என்னுடையதெல்லாம் என்னுடையது என்பது மிருக குணம். தைன் இஸ் மைன். உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்பது பேய் குணம். மைன் இஸ் தைன். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்பது இயேசுவின் குணம். இதுதாங்க மிக முக்கியம். ஆபிராமுடைய சிந்தனை அவ்வாறாக தான் இருந்தது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா, நீ என் தம்பி பையன், நீ எடுத்துக்கோ. உடனே லோத்து பார்க்கிறார். பார்த்து வளமான கடவுளுடைய தோட்டத்தை போல் இருந்த இடத்தை, செழிப்பான இடத்தை முதல்ல எடுத்துக்கிறார். திருக்குறள் இன்னொரு குறள் வரும், நன்றி மறப்பது நன்றல்ல. எவ்வளவு ஆபிராம் அன்பு செலுத்தியிருப்பார் தம்பி மகன் என்று சொல்லி. ஆரானுடைய மறைவுக்கு பின்
ஆனாலும் எனக்கு நிறைய ஆஸ்தி இருந்ததுங்க. யாருக்கு? லோத்துவுக்கும் ஆஸ்தி இருந்தது. இருப்பினும் செல்ஃப் கண்டென்ட் இல்லை. இவ்வளவு இருக்கு எனக்கு ஆஸ்தி, பரவாயில்லை, பெரியப்பாவிடம் பெரியப்பா நீங்க எடுத்துக்கோங்க, என்ன வேணுமானால் நான் எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் சொல்லி இருக்கலாமே. ஆனால் ஆபிராமிடத்திலே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததே தவிர லோத்துவிடம் அபகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இருந்தது. எனவே நெகோசியேஷன்ல ஆபிராம் எடுத்த இரண்டாவது சரியான முடிவு, நீ எடுத்துக்கொள். நீ இடது பக்கம் என்றால் நான் வலது பக்கம், நீ வலது பக்கம் என்று சொன்னால் நான் இடது பக்கம், நீ எடுத்துக்கொள். உடன்பாடு, உடன்பாட்டின் பேச்சு, விட்டு கொடுத்து பேசுவது பிரச்சனைகளுக்கு தீர்வை அது தரும். மூன்றாவதாக கடைசியாக வருகின்ற வார்த்தை தீர்மானம், ரெசல்யூஷன். இங்கே ஆபிராம் லோத்துடைய வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். லோத்து பேராசையினாலே தெரிவு செய்தான். Lot choice was by greed. Abraham choice was by humility. தாழ்மையோடு தெரிவு செய்கிறார். லோத்து தற்காலிகத்தை தெரிவு செய்கிறார். Lot choice was temporal. Abraham choice was spiritual. ஆபிரகாம் ஆன்மீகத்தை மையப்படுத்தி தெரிவு செய்கிறார். Lot choice was possession. Abraham choice was promise. லோத்தினுடைய தெரிவு அபகரிப்பது, நன்மையானவற்றை முதலிலே தெரிவு செய்வது. ஆபிரகாமுடைய தெரிவு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில். ரெண்டும் வித்தியாசம், பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பிறகு Lot choice was human choice. அவன் மூளைக்கு எட்டியதை. Abraham choice was divine choice. ஆபிரகாமுடைய தெரிவு கடவுளுடைய தெரிவு. Lot choice was by seeing, by sight. Abraham choice was by faith. அப்ப லோத்துனுடைய தீர்மானம் தரிசித்து நடக்கின்ற தீர்மானம். ஆபிரகாமுடைய தீர்மானம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசித்து நடக்கக்கூடிய தீர்மானம். அன்பின் சபையே, தரிசித்து நடக்கிறாயா, விசுவாசித்து நடக்கிறாயா? தீர்மானம் மிக மிக முக்கியம். தீர்மானத்திலே நிலைத்திருப்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு ஆஸ்திக்காக, உடைமைகளுக்காக, உலகத்தினுடைய பொருள்களுக்காக, வளங்களுக்காக உறவுகளை, தம்பியை, அண்ணனை, அக்காவை, தங்கையை இழந்து போகின்ற குடும்பங்கள் அநேகம். ஏனென்றால் கிறிஸ்தவ விசுவாசிகள் தரிசித்து நடக்கிறோம், விசுவாசித்து நடப்பதே கிடையாது. ஆனால் இந்த பகுதியிலே கடைசியிலே கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களுக்கு எட்டின தூரம் வரை நான் உனக்கு தருவேன். எவ்வளவு அழகு பாருங்க. பிரச்சனையை டயலாக் வழியாக, உரையாடல் வழியாக, பிரச்சனையை நெகோசியேஷன், உடன்பாட்டின் வழியாக, பிரச்சனையை ரெசல்யூஷன், தீர்மானத்தின் வழியாக சரியாக ஆபிராம் முடிவெடுத்து சரியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு முழுமையான அமைதி. உறவும் உடையவில்லை. பிரிந்து போகின்றேன் என்று சொன்ன உடனேயே நீ பிரிந்து போகலாம். ஆனால் அடுத்த 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த லோத்தும் அவருடைய பிடிபட்டு செல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் தான் ஓடுறார். 316 பேரை கூட்டிக்கிட்டு போறார் இல்லையா? போயிட்டு அவளை போரிட்டு லோத்தை மீட்கிறார். சோதோம் குமாராவை அழிப்பேன் என்று சொல்லுகின்றார் கடவுள். போராடுறார் ஆபிரகாம். ஏன்? யாரை மனசுல வச்சு போராடுறாரு? லோத்துவை மனசுல வச்சு. எவ்வளவு அழகு பாருங்க. அவ்வளவற்றையும் அபகரித்து போனாலும் கூட அவர் என்னுடைய தம்பி மகன், அவர் எப்படி நான் இழக்க முடியும்? That is the beauty of Abraham. That is why Abraham is called as father of faith. அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அன்பிற்குரியோரே, சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரிந்து போகின்ற நிலைகள் வரும். ஞானத்தோடு பிரச்சனைகளை
ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. கடவுள் உங்கள் பக்கம் இருந்தால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் நாம் அமைதியாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்த கரங்களுக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ளும். தவறுகளை தயவாய் மன்னியும் சுவாமி. நாங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது தவறாக பேசியிருப்போம் என்று சொன்னால், குடும்ப உறவுகளை உடைப்பதற்கு நாங்கள் அடிப்படை காரணமாக இருந்திருப்போமே என்று சொன்னால் தயவு கூர்ந்து மன்னியும். தெரிந்தோ தெரியாமலோ அப்படிப்பட்ட தவற்றை நாங்கள் செய்திருப்போமே என்று சொன்னால், அழிந்து போகின்ற ஆஸ்திகளுக்காக, அழிந்து போகின்ற உடைமைகளுக்காக உறவுகளை இழந்திருப்போம் என்று சொன்னால், அதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருப்போம் என்று சொன்னால் தயவு கூர்ந்து மன்னித்து இனிமேல் நாங்கள் கடவுளுடைய வழிகாட்டுதலின் பேரில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சபையார் அமரும் சபைக்கான அறிவிப்புகள். ஆர்டினேஷன் சர்வீஸ் வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி கெதீட்ரல் ஆலயத்திலே 11 மணிக்கு பேராயர் தலைமையிலே ஆர்டினேஷன் நடைபெறவிருக்கிறது. அதிலே ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்படவிருக்கிறவர்கள் ரெவரண்ட் டீக்கன் தினகர் ராஜ், ரெவரண்ட் டீக்கன் எஸ்தர் சந்தியா, ரெவரண்ட் டீக்கன் குணசீலன், ரெவரண்ட் டீக்கன் ஜெயக்குமார், ரெவரண்ட் டீக்கன் ஜெனித் குமார், ரெவரண்ட் டீக்கன் நெல்சன் கிறிஸ்டபர், ரெவரண்ட் டீக்கன் ரிச்சர்ட் ஆனந்த், ரெவரண்ட் டீக்கன் சைமன் சாமுவேல், ரெவரண்ட் டீக்கன் வி தமிழரசி, ரெவரண்ட் டீக்கன் வினய்குமார், ரெவரண்ட் டீக்கன் ஏசுமணி ஆகிய 11 பேர் ஆயர்களாக அருட்பொழிவு பெறவிருக்கிறார்கள். அனைவரும் இதில் பங்கேற்று சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆயர் பணிக்காக விண்ணப்பிக்கின்றவர்கள் நாளை கடைசி நாள். அதற்கான விண்ணப்பங்களை பேராய சாப்ளினிடம் சென்று பெற்றுக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விண்ணப்பத்தை பெறக்கூடியவர்கள் ஆயரிடம் ஒரு கடிதத்தை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்றவர்கள் அந்தந்த இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரத்திலே ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் அனுசரிக்கின்ற முதடியவர்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நீர் தாரும். சகலவிதமான ஆசீர்வாதனையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம்பலன் ஜீவனை கொடுத்து, வாழ்விலே மன மகிழ்ச்சி, மன நிறைவு, மன அமைதியை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் சுவாமி கொண்டாடுகின்றவர்களை சிலுவையின் பின் மறைத்து ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இப்படி பல பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் காணவும் சாட்சியின் அடையாளங்களாக வாழும் நிற்கிருபை செய்யும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரவும். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய சிலுவை ஆலயம் காமராஜ் நகர் குருசேகரத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு நடராஜன் திருமதி புஷ்பலதா என்பவரின் மகன் திரு அருண்குமார் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய பேதிரு ஆலயம் பழவந்தாங்கல் குருசேகரத்தை சேர்ந்த திரு எஸ் குப்பன் திருமதி பூங்கொடி என்பவரின் மகள் கே சரண்யா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால்
அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் வழியாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்ற உமது அடியவர்களை ஆசீர்வதியும், தகுந்த ஆயத்தத்தை தாரும். மகிழ்ச்சியோடு திருமணத்தில் இணைக்கப்பட நிற்கிருபை செய்யும். பொருட்தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்தியும். நீரே உமது அடியவர்களுக்கு போதுமானவராக இருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாமாலையிலே 326வது பாமாலையை பாடுவோம். நம்முடைய பொதுவான காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்தநாள் திருமண நாள் காணிக்கை, நன்கொடை காணிக்கைகளை நாம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பக்கெட்டில் நாம் படைப்போம். ராட்ச பெருமானே பாரும் போன்ய பாதமண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மேய்ப்பன் போல முந்தி சென்று பாது காத்தும் வருவே. ஜீவ தண்ணீர் அண்டை என்றோ இயேசுநாதா, மேய்ச்சல் காத்தே போஷிப்பீ. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் ஆசீர்வதியும். அவர்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்றவர்களை உமது கரங்களுக்குள்ளாக வைத்து வழிநடத்தும். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையின் வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பெரியவர்களையும் 10 வயதிற்கு உட்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனையை கண்டு மகிழ நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும், ஆட்கொள்ளும், பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்திருப்பதாக. ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுங்கள். அனைவருக்கும் தோத்திரம்.